பிணைப்பு கோணம் காணணும்னு சொல்லிச்சுன்னா எங்களுக்கு வடிவங்கள் தெரிஞ்சிருக்கணும். வடிவங்கள் தெரிஞ்சேன்னு சொல்லிச்சுன்னா ஈஸியா வந்து எங்களுக்கு பிணைப்பு கோணங்களை வந்து கணிச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். முதலாவது வந்து பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா ஒரு நேர்கோட்டு வடிவம் அல்லது நீட்டல் வடிவம் உடைய ஒரு சேர்வை எடுத்தீங்கன்னு சொன்னா, நேர்கோட்டு வடிவம் அல்லது நீட்டல் வடிவம் உடைய சேர்வைகள் எடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னா எங்களுக்கு அவருடைய கலப்பு பொதுவாக SP ஆக இருக்கும். ஆகவே அவருடைய கோணம் 180 பாகையாக இருக்கும். சரிதானே? அடுத்தது பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா ஒரு தள முக்கோண வடிவம் உடைய ஒரு மூலப்பொருளுடைய கோணம் பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா எங்களுக்கு இவரோட சமச்சீராக பிரிக்கப்பட்டிருப்பார். பொதுவாக சமச்சீராக பிரிக்கப்பட்டிருந்தா இவரோட கலப்பு வந்து SP2 கலப்பு, இவர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 120 பாகையுடையதாக இருப்பார். இந்த மூலப்பொருளை பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா எங்களுக்கு அதே SP2 கலப்பு வரைக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பிணைப்பு சோடிய உடைச்சு வந்து தனிச்சோடி இலத்திரனா மாத்தும் போது, அதாவது இதுல இருந்த பிணைப்பு ஜோடி இலத்திரனை பாத்தீங்கன்னு சொன்னா உடைச்சு என்ன செய்ய போறோம்னு சொல்லிச்சுன்னா எங்களுக்கு தனிச்சோடி இலத்திரனாக மாற்றும் போது பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கோணம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 120 பாகை அப்படின்னு சொல்லிச்சுன்னா ஓகேயா. அப்ப இவரோட கோணம் பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா 120 தான் இருந்திருக்கணும். பட் இந்த இலத்திரன் சோடி தள்ளுகையால பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு சிறிதளவு கோணம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா குறைஞ்சிருக்கும். எவ்வளவு தாள குறையும்னு சொல்லிச்சுன்னா இங்கே இருந்து ஒரு தனிச்சோடி, ஒரு பிணைப்பு ஜோடி இலத்திரனை தனிச்சோடி இலத்திரனை மாத்திக்கிட்ட 2.5 பாகையை குறைப்பேன். நாங்க சில பேர் வந்து 2 பாகையை குறைப்பினோம், சில பேர் வந்து 2.5 பாகையை குறைப்பினோம். உண்மையா 2.5 பாகை தான், அளவாக 2.5 பாகை தான் குறையும். அதுக்கு தான் ஸ்கீம்ல வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் ஓ மைனஸ் போட்டு கொடுப்பேன். எங்களை பொறுத்தவரையில வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 117.5 சொன்னா 120 பாகை குறைச்சிங்கன்னு சொன்னா 117.5 பாகை வரும். இந்த கோணம் காண்றதுல யாருக்காவது பிரச்சனை இருந்தா கேட்கலாம். சரிதானே? இவரோட கோணம் அப்போ பாத்தீங்கன்னு சொன்னா 117.5 கொடுப்பேன். இதுல ஸ்கீம்ல பாத்தீங்கன்னு சொன்னா 118 பிளஸ் ஓ மைனஸ் 1 அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாரு ஸ்கீம்ல. சரிதானே? அதுக்காக இப்படி ஸ்கீம்ல எழுதுறது 117.5 கொடுக்கலாம், அல்லது 117 கொடுக்கலாம், இல்லைன்னு சொன்னா 118 கொடுக்கலாம். உங்களுக்கு தசத்தை எழுத கஷ்டமா இருந்துச்சுன்னா அப்படி கொடுத்துக்கொள்ளலாம். அடுத்தது பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா எங்களுக்கு நான்முகி வடிவமுடைய ஒரு சேர்வையாக இருந்தேன்னு சொன்னா இவரோட கலப்பு பாத்தீங்கன்னு சொன்னா SP3 கலப்பாக இருக்கும். இவருடைய கோணம் வந்து 109 பாகை 109.5 பாகையாக இருக்கும். 109.5 பாகையாக இருக்கும். ஒவ்வொரு டைம் வந்து கோணம் வந்து பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா 109.5 இருக்கும். சரியா? இவர்லையும் பாத்தீங்கன்னு சொன்னா 109.5 பிளஸ் ஓ மைனஸ் எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா 1 கொடுத்துக் கொள்வார். ஓகே, பிளஸ் ஓ மைனஸ் 1 கொடுத்துக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். வேணும்னு சொல்லிச்சுன்னா நீங்க 109.5 எழுதி கொள்ளலாம். அது உங்களுக்கு கஷ்டமா இருந்துன்னு சொன்னா பிளஸ் ஓ மைனஸ் போட்டுக்கொள்வார். அவ்வளவுதான். சரியா? அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா இதுலயும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பிணைப்பு ஜோடி இலத்திரனை வந்து பாத்தீங்கன்னு சொல்லிச்சு நான் குறைச்சோம் அப்படின்னு சொன்னேன். இந்த பிணைப்பு ஜோடி இலத்திரனை குறைச்சு நாங்க ஒரு தனிச்சோடி இலத்திரனை எடுத்தோம்னு சொன்னா அங்கேயும் SP2 கலப்பு தானே, கலப்பு மாற போற இல்லை. இதுல பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இவர் 107 பாகை வருவார். என்ன சொன்னா எனக்கு ஒரு பிணைப்பு ஜோடி இலத்திரன் தனிச்சோடி இலத்திரனா மாறைக்குள்ள எங்களுக்கு எவ்வளவு கோணம் குறையும்னு சொல்லியிருக்கேன்னு சொல்லிச்சுன்னா 2.5 பாகை குறைஞ்சிருக்கும். 109.5 2.5 போயிட்டுன்னு சொல்லிச்சுன்னா எங்களுக்கு 107 பாகையா இருக்கும். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இன்னொரு தனிச்சோடி இலத்திரனை கலட்டி பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா நாங்கள் 2 தனிச்சோடி இலத்திரன் போட்டோம்னு சொன்னா ஒன்றுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா எங்களுக்கு 2.5 சொன்னா 2க்கு 5 குறைப்பீங்க. குறைச்சிங்கன்னு சொல்லிச்சுன்னா இவரோட கோணம் 104.5 பாகையா இருக்கும். 104.5 பாகையா இருக்கும். 104.5 பாகையா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த முதலாவது செக்ஷன்ல சில வழிகள்ல கோணங்களை குறிப்பிடுக அப்படின்னு சொல்லும் போது எழுதக்கூடியதாக இருக்கும். இதுல பெரும்பாலும் மாணவர்களுக்கு பிரச்சனை வராது. ஆனா சில சேர்வைகளை தந்துட்டு என்ன செய்ய பிணைப்பு கோணத்தை வந்து வரிசைப்படுத்து அப்படின்னு சொல்லிடல. நாங்க வந்து எக்ஸாம்பிளுக்கு கொஞ்சம் சேர்வை எடுத்துக்கொள்ளும். பாருங்க, NH3 என்ற சேர்வை எடுத்துக்கொள்ளும். அடுத்தது பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா NF3 என்ற சேர்வை எடுத்துக்கொள்ளும். அடுத்தது வந்து PH3 என்ற சேர்வை எடுத்துக்கொள்ளும். இப்ப பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே வடிவம் உடைய சேர்வைகள். அதாவது அவர் வந்து பாத்தீங்கன்னா முக்கோண கோம்புடைய சேர்வைகள். இவர் லூயிஸ் அக்சருக்கு நீங்க சொன்னா நைதரசன் மையானு ஒரு ஐதரசன், இதுல ஒரு ஐதரசன், இதுல ஒரு ஐதரசன், இதுல தனிச்சோடலத்தின் உண்டு. இதுல நைதரசன், இதுல புளோரின், இதுல புளோரின்,
இதுல பாத்தீங்கன்னு சொன்னா புளோரின், இதுல தனிச்சோடி இலத்திரன் உண்டு. அதே போலதான் இதுல பிலையும் பாத்தீங்க பாஸ்பரஸ் pH3லயும் இதுல ஒரு ஐதரசன், இதுல ஒரு ஐதரசன், இதுல ஒரு ஐதரசன். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இப்படி இவருடைய பிணைப்பு கோணத்தை வந்து வரிசைப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா முதலாவது மையானவினுடைய மின்னேத்தன்மையை பார்ப்போம். மின்னேத்தன்மையை பாத்தீங்கன்னு சொன்னா இவரோட பாத்தீங்கன்னு சொன்னா 3.0, இவரோட வந்து 2.1, இவரோட வந்து 3.0, இவரோட 4.0, இவர்ல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா 2.1, இவரோட 2.1. மின்னேத்தன்மை பாத்தீங்கன்னு சொன்னா மின்னேத்தன்மை கூடிச்சான்னு சொல்லி சொன்னா பிணைப்பு ஜோடி மையத்துல இருக்க பிணைப்பு ஜோடியில திரும்ப கவர்ந்து என்ன செஞ்சிருப்பாருன்னு சொன்னா தண்டை பக்கம் கவர்ந்து வச்சிருப்பார். ஓமா இல்லையாடா? அப்ப தண்டை பக்கம் கவர்ந்து வச்சிருக்க வழியா இந்த நைதரசனுடைய பிணைப்பு கோணம் என்ன செய்ய முடியும்? இலத்திரன் அருகருகே வரைக்கல பாருங்க, யோசிச்சு பாருங்களா. சும்மா சரி அருகருகே வந்து வந்து ஒரு பிடிக்காத ஒருவர் வந்து அருகருகே வரைக்கல பாத்தீங்கன்னா பிணைப்பு கோணம் சற்று விரியும். சும்மா யோசிங்க, உங்க ஃப்ரெண்ட் வந்து உங்க தொடையில கை வச்சான்னு சொன்னா நீ என்ன செய்வேன் சானே அப்படின்னு சொல்லிச்சு. சில பேருக்கு வந்து ஆசையா இருக்கும், அது வேற கதை. நாங்க வந்து பாத்தீங்கன்னு சொல்லி நாங்களுக்கு கொஞ்சம் பிடிக்கிறேன் கொஞ்சம் சில பேர் விலகி நடப்பாங்க. சரி, அதனால பாத்தீங்கன்னு சொன்னா இவற்ற பிணைப்பு கோணம் வந்து சற்று விலகி இருக்கும். அதனால பாத்தீங்கன்னு சொன்னா இவற்ற பிணைப்பு கோணம் கொஞ்சம் அதிகரிக்கும். அப்ப இவர் 107 பாகை அப்படின்னு சொல்லிட்டுன்னா இவர் 107.1 அல்லது 107.2 இருக்கலாம். சரிதானே? இது பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இவற்ற மின்னேத்தன்மையை பொறுத்தவரை புளோரினு கூட ஆகவே தூர இருக்கும். தூர இருந்ததுன்னு சொல்லி என்ன செய்யணும்னு சொன்னா இந்த இலத்திரனால தள்ளப்படுத்த தள்ளுகை விசை பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா கொஞ்சம் குறைவா. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இவருக்கு பக்கத்துல இருந்தான்னு சொன்னா விரிஞ்சிருப்பார். இவர்ல வந்து கொடுத்த விசை வந்து அதிக அளவுல வந்து இந்த பிணைப்பின் மீது வர்றபடியா பிணைப்பு கோணம் கொஞ்சம் குறைஞ்சிடும். அப்ப இந்த பிணைப்பு கோணத்தோட ஒப்படைக்கு இந்த பிணைப்பு கோணம் என்ன செய்யும்னு சொல்லிச்சுன்னா எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா குறைவாகத்தான் இருக்கும். ஆகவே NH3க்கும் ஒப்படைக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னா NH3 பிணைப்பு கோணம் அதிகம். அதே போல NF3க்கும் pH3க்கும் பார்த்தோம்னு சொல்லி சொன்னா எங்களுக்கு வந்து இவர் மையத்திலான் இருக்க வழியா எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவரோட ஒப்படைக்க இவருடைய பிணைப்பு கோணம் வந்து அதிகமாக இருப்பார். இவரோட ஒப்படைக்கல அவரோட பிணைப்பு கோணம் வந்து அதிகமாக இருப்பார். என்ன காரணம்னு கேட்டா அவர் இருக்கிற இடத்துல இருக்கிற அப்போ வந்து பாத்தீங்கன்னா பிணைப்பான தள்ளப்படுற விஷயம் பாத்தீங்கன்னு சொல்லி மாற்றம் இல்லாம அப்படியே இருந்து கொள்ளும். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா NH3க்கா pH3க்கான்னு பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா உங்களுக்கே தெரியும். இப்ப வளர நேரம் கல்ச்சர் வச்சுக்கொண்டு நீங்க நேர சொல்லலாம்னு சொன்னா NH3 பிணைப்பு கோணம் அதிகமாக இருக்கும்னு சொல்லி இதுல வந்து ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னு சொல்லி சொன்னா நீங்க வந்து என்னை தொடர்பு கொள்ள முடியும். 077 170 15 25. சரிதானே? இந்த நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணீங்கன்னு சொன்னாலும் அல்லது கால் பண்ணீங்கன்னு சொல்லிச்சுனாலும் உங்களுக்கான டவுட்டை வந்து கிளியர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அண்ட் கிளாஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா நாங்க வந்து ஜூம் கிளாஸ் எடுக்கிறது தான். நான் அட்மிஷன் க்ளோஸ்டா இருக்க வழியா வந்து ஜூம் கிளாஸஸ்ல வந்து வேற யாருக்கும் ஆட் பண்ணப்பட மாட்டீங்க. இதை வந்து பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இதுல வேற ஏதாவது டவுட்டுகள் இல்லைன்னு வேற ஏதாவது சம்பந்தமா உங்களுக்கு கதைக்க வேணும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, தேங்க்யூ, பாய்.